பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 வினீத் போகட் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் போட்டிகளை வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனான ஒரு பொண்ணை வீழ்த்தி 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி வின் ஆகுறாங்க. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ எடைப்பிரிவுல இருக்கிற போட்டியில வந்து பங்கேற்கிறாங்க. பங்கேற்றது மட்டும் இல்லாம 3 ரவுண்டு வின் பண்ணிட்டு 4வது ரவுண்டு ஃபைனல்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவங்க 50 புள்ளி ஒரு 100 கிராம் சேர்ந்து இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. காரணம் கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 கிராம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி விளையாடின மேட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 49 புள்ளி சம்திங் இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ணாங்க. ஸோ 50 கிலோக்குள்ள மெயின்டைன் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட் வின் பண்ணாங்க. அந்த ஒரு நாள் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் எல்லாம் போட்டிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸோட வெயிட் எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால முடியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.